இன்றைக்கி நம்ம பிரதி சமையலில் பார்க்க போகிற ரெசிபி வெண்பொங்கல். இது நம்ம அரிசிக்கு பதிலாக ஃபாக்ஸ்டெயில் மில்லட் திணை அரிசி வச்சு நம்ம இந்த பொங்கலை பண்ண போகிறோம். சிறுதானியங்களை நம்ம சாப்பாட்டில் தினமும் சேர்த்துக்கிட்டோன்னா தள்ளாடும் கிழவன் கூட நின்றாடுவான் அப்படின்னு எங்கள் ஊர் பக்கங்களில் சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு சிறுதானியங்கள் நிறைய சத்துக்கள் நிறைந்தது. சரி வாங்க, இனி இந்த பொங்கல் எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். இந்த மாதிரி சிறுதானியங்கள் இன்றைக்கி எடுத்துருக்கிறது நான் ஃபாக்ஸ்டெயில் மில்லட் திணை. இதை மாதிரி எல்லா வகையான சிறுதானியங்களும் இங்கே யூஎஸில் இந்தியன் கிராசரி போனீங்கன்னா நம்ம வாங்கலாம். இப்போ நான் இதிலிருந்து 1 கப்பு திணை இந்த ரெசிபி செய்கிறதுக்கு எடுத்திருக்கேன். நம்ம யூஸ்வலாக அரிசி எடுப்போம்ல, பச்சரிசிக்கு பதிலாக நான் இப்போ இந்த திணை எடுத்திருக்கேன். இது கூட பாசிப்பருப்பு 3/4 கப்பு பாசிப்பருப்பு எடுக்க போகிறேன். இது அதே ரேஷியோ, நம்ம ரெகுலர் பொங்கலுக்கு பண்ணக்கூடிய அதே ரேஷியோ தான். 1 கப்பு திணை அரிசி, 3/4 கப்பு சிறுபருப்பு. இப்போது முதல்ல இந்த சிறுபருப்பை நம்ம ஒரு கடாயில் எண்ணெய் இல்லாமல் லைட்டாக ரோஸ்ட் பண்ணிக்கணும். நல்ல ஒரு வாசம் வர வரைக்கும் ரோஸ்ட் பண்ணிக்க போகிறோம். நல்ல இந்த பாசிப்பருப்பு ரோஸ்ட் ஆகிற மனம் வர நேரம் நம்ம இந்த திணையையும் கூட சேர்த்து லைட்டாக ஒரு வறுக்க போகிறோம். ரொம்ப நேரம் ஆயிடக்கூடாது. லைட்டாக அந்த திணையும் கொஞ்சம் சூடாகணும். தொட்டு பார்த்தா அதுலேயும் இந்த சூடு இருக்கணும். சரி, இப்போது வறுத்தது போதும், கரிஞ்சிடக்கூடாது. கரிஞ்சால் அதுக்கு டேஸ்ட்டு பாழாயிரும். இனி இதை நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி இந்த அரிசியும் திணையையும் முதல்ல நல்லா கழுவணும். இந்த அரிசியை அலசிட்டு நம்ம தண்ணியை கொட்டுவோம்ல, அப்போது நீங்கள் ஒரு டீ ஸ்ட்ரெயினரோ இல்லை ஒரு ஃபில்டரோ எடுத்துக்கோங்க. அப்போ அந்த குட்டி இந்த திணையெல்லாம் சிங்கில் கொட்டாது. இப்போ நான் இது கூட 5 கப்பு தண்ணி நல்லா அலசின பிறகு இதில் 5 கப்பு தண்ணி விட்டு இதை நான் குறைஞ்சது ஒரு அரை மணி நேரமாவது இது ஊறணும். இந்த திணையும் இந்த சிறுபருப்பும் தண்ணியிலேருந்து கொஞ்சம் நல்லா ஊறணும். அப்போ நான் தண்ணி எந்த ரேஷியோவில் எடுத்திருக்கேன்னா 3 மடங்கு தண்ணி, 1 பங்குக்கு 3 பங்கு தண்ணி நம்ம எடுக்கிறோம். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. தண்ணி அப்புறம் வேணும்னு நம்ம கடைசியில் சேர்த்துக்கலாம், அது நான் உங்களுக்கு சொல்கிறேன். சரி, இப்போ இது நல்லா ஊறியாச்சு. நல்லா 1 மணி நேரம் இருந்து நல்லா ஊறியாச்சு. இனி இதை நம்ம ப்ரெஷர் குக்கரில் வச்சு வேக வைக்க போகிறோம். வேக வைக்கிறதுக்கு முன்னால் இது கூட நம்ம 1 டீஸ்பூன் இஞ்சி, பொடிசா நறுக்கின இஞ்சி, அதையும் நம்ம சேர்த்துக்க போகிறோம். அதே மாதிரி ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காய பொடி. அந்த பொடி சேர்த்துக்கிறதுனால இந்த பொங்கலுக்கு நல்ல ஒரு மணமும் ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். அது மாதிரி 1 டீஸ்பூன் மிளகு. இதை முழுசாக போடுறதுக்கு பதிலாக நான் லைட்டாக இடிக்கல்ல 1-2 இடித்து அதை சேர்ப்பேன். உங்களுக்கு வேணால் முழுசாக கூட போடலாம். நான் முழுசாக போடாததுக்கு காரணம் பிள்ளைங்க அப்படியே எடுத்து வெளியில் வச்சுருவாங்க, அதனால தான். அதே மாதிரி 1 டீஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கோங்க. 1 டீஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். கடைசியில் நம்ம செக் பண்ணிக்கலாம். கூட வேணால் ஒரு சிலர் இதில் சின்ன ஒரு பிஞ்ச் மஞ்சத்தூள் சேர்ப்பாங்க. வேணும்னா சேர்த்துக்கோங்க, வேண்டானா விட்டுடலாம். அதை மாதிரி இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் நெய் மட்டும் இது கூட நான் சேர்த்து இனி இதை நம்ம கருவேப்பிலை இருந்தாலும் கருவேப்பிலை வேணால் 1-2 போட்டுக்கோங்க. இனி இதை மீடியம் ஃப்ளேமில் ஒரு 3 விசில் வச்சு எடுக்க போகிறோம். அதுக்கு முன்னால் நம்ம சேனலில் இன்னும் வேறு என்ன வீடியோஸ் இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம திணை இல்லாமல் அரிசியில் பண்ணக்கூடிய சர்க்கரை பொங்கல், அதே மாதிரி வெண்பொங்கல், நல்ல ஹோட்டல் ஸ்டைலில் இருக்கக்கூடிய ஒரு வெண்பொங்கலோட ரெசிபியும் என்னுடைய சேனலில் இருக்குது. அதனுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் கொடுக்குறேன். இந்த வீடியோ முடியும் போதும் நீங்கள் அந்த லிங்கை பார்க்கலாம். அது மட்டும் இல்லை, நம்மளோட சேனலில் தோசை, சட்னி அண்ட் சப்பாத்தி ரெசிபீஸ்னு ஒரு பிளேலிஸ்ட் தனியாக போட்டு வச்சுருக்கேன். அதனுடைய லிங்க்கும் அதே மாதிரி தான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுக்குறேன். வீடியோ முடியும் போதும் நீங்கள் பார்க்கலாம். அப்போ அந்த பிளேலிஸ்ட்குள்ளே என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ராகி இட்லி, ராகி ரோட்டி, ராகி சப்பாத்தி, ஓட்ஸ் மூங் தால் தோசை, ஓட்ஸ் புட்டு, இது மாதிரி நிறைய ரெசிபீஸ் இருக்குது. நேரம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக போய் பாருங்கள். பார்த்துட்டு 1-2 ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுன்றதை எனக்கு கீழே காமெண்ட் செக்ஷன் மூலமாக சொல்லுங்கள். இப்போ 3 விசில் வந்ததும் நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணியாச்சு. பண்ண பிறகு ப்ரெஷர் எல்லாம் போன பிறகு மூடிய மெல்லமாக திறக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா திணை நல்லா அழகாக வெந்திருக்கு. ரொம்ப குழஞ்சிடவும் இல்லை, நல்லா அழகாக வெந்திருக்கு. இப்போ உங்களுக்கு எனக்கு இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி இருந்தால் போதும். ரொம்ப தண்ணியாக குழைவாக ஆகணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு இதை விட குழைவாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் சுடு தண்ணி சேர்த்துக்கோங்க. பச்சை தண்ணி ஊற்றிடக்கூடாது. சூடாக கொதிச்சிட்ருக்க தண்ணியை உங்களுக்கு தேவையான அளவு 1/2 கப்போ 1 கப்போ தேவையான அளவு ஊற்றி நீங்கள் ஒன்றா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பொங்கலுக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ண போகிறோம். இதுக்கு நான் ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் நெய் எடுத்திருப்பேன். நெய் எவ்வளவு சேர்த்துக்கிட்டாலும் நல்ல மணமாக தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு கூடுதலாக வேணுனாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இல்லை நெய் பாதி எண்ணெய் பாதி அப்படியும் நீங்கள் எடுத்துக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக ஜீரகம், மிளகு, இஞ்சி, முந்திரி பருப்பு, இதெல்லாம் கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. வறுத்து வச்சதை நம்ம ஏற்கனவே வேக வச்ச அந்த திணையும் பருப்பு போட்டு வேக வச்ச பொங்கல் இருக்குல்ல, அது கூட நம்ம சேர்த்து ஒன்றா மிக்ஸ் பண்ணி எடுக்க போகிறோம்.
இப்போ இஞ்சி, பெருங்காயத்தூள், ஜீரகம் இது எல்லாம் நீங்கள் திணையை வேக வைக்கும்போது போட மறந்துட்டீங்கனாலும் பரவாயில்ல. இந்த தாளிப்பு தாளிக்கும்போது அதை நீங்கள் சேர்த்து தாளிச்சுக்கலாம். சரி, இப்போ இதெல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணி இனி சாப்பிட வேண்டியதான். அப்போ உங்களுக்கு எனக்கு இந்த இந்த கொஞ்சம் கட்டியாக இருக்குது. உங்களுக்கு இன்னும் தண்ணியாக ரொம்ப குழைவாக வேணும்னு நினச்சிங்கன்னா நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் சுடு தண்ணி சேர்த்து ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தாளிக்கிறதுக்கு முன்னாடி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சரி, இனி இது டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இது கூட நல்ல தேங்காய் சட்னியும் சாம்பாரும் வச்சு சாப்பிட்டோன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். தேங்காய் சட்னி வைக்க இன்றைக்கி நேரம் இல்லை. சரி, அப்போ இதுக்கு டேஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போது இதை நம்ம திணை பொங்கல்னு சொல்லாமல் யாருக்காவது கொடுத்தோன்னா பொங்கலை விட கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் நீங்களும் அதுக்கு டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்றத நீங்களும் ஒரு தடவை செஞ்சு பார்த்துட்டு எனக்கு உங்களுக்கு அது பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படின்றத கீழே காமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். மீண்டும் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.